அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. நான் விஜயகுமார் திருஞானா திருச்சி துவாக்குடிலேருந்து பேசுறேன். இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஜாதகத்துல சொந்த தொழில் யாருக்கு அமையும்? சரிங்களா? சொந்த தொழில் யாருக்கு அமையும்? யாரு தொழில வந்து செய்யக்கூடாது? அப்போ சொந்த தொழில் ஒருத்தவங்க செய்யணும் அப்படின்னா, 10ஆம் பாவம் ரொம்ப நல்லா இருக்கணும். 10ஆம் பாவத்துல ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து இருக்கு. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில 10ஆம் பாவம் நல்லா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா தொழில் செய்வாங்க. 10ஆம் பாவத்துல மட்டும் தான் தொழில் இருக்கா? இப்ப மத்த பாவத்துல தொழில் இல்லையா? அப்படின்னா, கண்டிப்பா 12 பாவத்திலயும் தொழில் வந்து இருக்கு. அந்த தொழில எப்படியெல்லாம் செய்யலாம்? என்ன மாரிலாம் செய்யலாம்? அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இப்ப லக்னத்துல வந்து ஒருத்தவங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்னா, சுய அறிவால, சுய முயற்சியால செய்யக்கூடிய தொழில் வந்து கண்டிப்பா வந்து வெற்றி பெறும். அதே நேரத்துல 2ஆம் பாவம் அப்படிங்கிறது வந்து குடும்பம். அந்த 2ஆம் பாவத்துல வந்து பார்த்தீங்கன்னா, குடும்ப தொழில செய்வாங்க. அதாவது வட்டிக்கு விடுறது, வாக்கால் தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, ஜோதிடர் அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, மேடை பேச்சாளர்கள், அது மாரி இன்ட்ரெஸ்ட்டுக்கு விடுறது, இந்த மாரி நெறைய விஷயங்கள் 2ஆம் பாவ தொழில்கள் வந்து இந்த மாரி இருக்கும். 3 வந்து பார்த்தீங்கன்னா, எழுத்து, தகவல் தொடர்பு, ஒப்பந்தம். இதன் அடிப்படையில இந்த பத்திரிகை ஆபீஸு, கம்யூனிகேஷன் சார்ந்த மீடியா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, 3ஆம் பாவ தொழில்ல வந்து அமையும். இப்ப 4 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இடம் வாங்கி விக்கிறது, புரோக்கரேஜ் இந்த மாரி கட்டடம் கட்டி விக்கிறது, அப்புறம் வண்டி வாகனம் அத வந்து டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமா வந்து இது பண்றது. 4ஆம் இடத்துல தான் பள்ளிக்கூடம். பள்ளிக்கூடம் ஒருத்தவங்க வந்து கட்டி, அதுல வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகணும் அப்படின்னா, கண்டிப்பா 4ஆம் பாவம் இருக்கணும். ஓகேங்களா? அது ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா மட்டும் தான், அந்த 4ஆம் பாவத்துல உங்களால சிறப்பா வந்து தொழில் செய்ய முடியும். ஓகே. 5ல என்னங்க இருக்கு அப்படின்னா, ஜோதிடம் அங்க தான் இருக்கு. கலை 64 கலையும் அங்க தான் இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அரசியல் அதே மாரி நெறைய விஷயங்கள். அந்த 5ஆம் பாவம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தை. அந்த குழந்தைக்கு உள்ள பள்ளிக்கூடம், இல்ல குழந்தை சார்ந்த விஷயங்கள், அந்த குழந்தை டாக்டர் இவங்க எல்லாமே அது கிளினிக் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காரகத்தின் சார்ந்து அந்தந்த தொழில வந்து செய்யலாம். 6 உணவு, உடை இது சார்ந்த தொழில்கள் வந்து வந்து வரும். அதே மாதிரி உடல் உழைப்பு போட்டு செய்யக்கூடிய அனைத்து தொழில்களும் வந்து பார்த்தீங்கன்னா, 6ஆம் பாவத்துல தான் இருக்கு. ஓகே. 7 என்னங்க அப்படின்னா, நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய தொழில்கள். நம்ம ஒருத்தவங்கள யார சந்திக்கிறோமோ, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் பாவம். சரிங்களா? 7ஆம் பாவத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மொய் சரிங்களா? திருமணம் சார்ந்த விஷயங்கள், திருமணம் சார்ந்த அனைத்து விதமான தொழில்களும் வந்து பார்த்தீங்கன்னா, அ டெக்கரேஷன்லேருந்து, அ மேடை அமைப்பாளர்கள்லேருந்து இருக்கிற அனைத்து விஷயங்கள் புரோக்கர்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, 7ஆம் பாவத்துல தான் வருவாங்க. ரைட். அடுத்து 8. 8ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சுரங்க தொழில்கள், சுரங்க தொழில்கள், அதே மாதிரி இன்சூரன்ஸு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, கண்ணுக்கு தெரியாத அதாவது ஆப்பரேஷன் சம்மந்தமாக இந்த மாரி தொழில்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, 8ஆம் பாவத்துல வரும். 9 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, உயர்கல்வி, வெளியூர், வெளிநாடு சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான தொழில்களும் 9ஆம் பாவத்துல வரும். தந்தையோட தொழில்கள், தந்தை சார்ந்த தொழில்கள் எல்லாமே 9ஆம் பாவத்துல வரும். ஓகே. 10ல என்னங்க, உலகத்துல உள்ள அனைத்து தொழில்களும் 10ஆம் பாவத்துல தான் வரும். அப்ப மிகப்பெரிய தொழில்கள் ஒரு 5000 பேர், 10,000 பேர், 1,00,000 பேர் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனம் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழில்களும் எங்க வரும்னா 10ஆம் பாவத்துல தான். இந்த 10, 1, 10, 2, 10, 3 இப்படி தொடர்பு கொள்ளும்போது மட்டும் தான் நீங்க எல்லா தொழிலையும் பண்ண முடியும். 10ஆம் பாவம் தொடர்பு இல்லாம தொழில் நீங்க செய்ய முடியாது. 11 நண்பர்களோடு சேர்ந்த தொழில். மனமகிழ்ச்சி சம்பந்தமாக உள்ள அனைத்து தொழில்களும் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே 11ஆம் பாவத்துல தான் வரும். 12ஆம் பாவம். 12 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, வங்கி. வங்கி தொழில்கள் எல்லாமே எங்க வரும்னா, 7ஆம் பாவத்திலயும் வரும், 12ஆம் பாவத்திலயும் வரும். ஒவ்வொரு தொழில்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, வித்தியாசம் இருக்கும். கண்ணுக்கு தெரியாத 2ஆம் நம்பர் பிசினஸு, மறைமுகமான பிசினஸு, அதாவது அண்டர் டீலிங் அதாவது வெளியூர் சம்மந்தப்பட்டது, வெளிநாடு சம்மந்தப்பட்ட தொழில். இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 12ஆம் பாவத்துல வரும். அப்புறம் நீர் ராசி, நில ராசி, காற்று ராசின்னு மாறுபடும் பொழுது, தொழில்கள் வந்து மாறுபடும். இப்ப 12 நீர் அப்படின்னா, கப்பல் சம்பந்தமாக வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றது. 9, 12 அப்படின்னா ஏற்றுமதி, இறக்குமதி சம்பந்தப்பட்ட தொழில். இந்த மாரி வரும். ஓகே. இப்ப யார் தொழில் செய்யக்கூடாது அப்படின்னா, லக்னாதிபதி 6, 8, 12ல இருந்துச்சுன்னா, கண்டிப்பா அவங்க வந்து தொழில் செய்யக்கூடாது. முடிவெடுக்கும் திறன் வந்து இவங்களுக்கு வந்து இருக்காது. அப்ப யாருங்க எடுக்கணும்? மனைவி எடுக்கலாம். வேற யார் கூடயாவது சேர்ந்து செஞ்சாங்கன்னா, கண்டிப்பா இவங்களுக்கு லாஸ் தான் வரும். அதே மாரி சந்திரனும் 6, 8, 12ல இருந்துச்சுன்னா, கண்டிப்பா அவங்க சொந்த தொழில் செய்து முன்னேற முடியாது. அதாவது சொந்த தொழில்ல முதலீடு போட்டு செய்யக்கூடிய தொழில்கள், முதலீடு போடாமல் செய்யக்கூடிய தொழில்கள் வந்து நெறைய இருக்கு. தொழில்ல வந்து ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட்ல ஒரு சிறிய ஒரு பகுதிய தான் நான் வந்து இப்ப உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அதே மாரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சனியும், குருவும் சேர்க்கை. தொழில்ல ஒருத்தன் திறமைசாலியா இருக்கணும் அப்டின்னா,
குரு சனி சேர்க்கிறவன் செம்மையா தொழில்ல திறமையா இருப்பான். ஆனா, தொழில்லாம் நல்லா செய்வாங்க. அவங்க சொந்த தொழில் செய்யும் பொழுது, கடைசியா அந்த தசா புத்தி அந்தரம் வரும்போது, கடைசியில மிச்சம் என்னடான்னா, போட்டிருக்க ட்ரெஸ்ஸு, சாப்பிட்ட சாப்பாடு, இதுதான் மிச்சம் அப்படிம்பாங்க. அப்ப அதுக்கு என்னங்க செய்றது? அதுக்கு சில பரிகாரம் வந்து செய்யணும். ஏன்னா, ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு மாரி வந்து பரிகாரம் இருக்கு. ஒவ்வொரு மாரி வந்து வேறுபடும். ரைட். தர்ம கர்மாதிபதி யோகம் இருந்துச்சுன்னா, லக்கணத்துக்கோ, லக்னாதிபதிக்கோ, இல்ல சந்திரனுக்கோ, இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா அவங்க தொழில் செய்வாங்க. தந்தையோட தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பும் ஜாதகத்துல உண்டு. ஓகே. சனியும், சந்திரனும் சேர்ந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா இவங்க தொழில் செய்வாங்க. அதுவும் 6, 8, 12ல இருக்கக்கூடாது. 6, 8, 12ல இருந்துச்சுன்னா, வெளியூர், வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில்கள், சொந்த ஊர விட்டு வேறொரு இடத்துல ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி அவங்க போய் தொழில் செஞ்சாங்கன்னா, சூப்பரா இருக்கும். ரைட். அடுத்து இந்த ராகு கேதுன்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அந்த ராகு கேது லக்னாதிபதி கூடயோ, இல்ல 10ஆம் அதிபதி கூடயோ, இல்ல தொழில் எந்த கிரகம் செய்றோமோ, அந்த கிரகத்தின் சார்ந்து ஆ ராகு கேது தொடர்பு கொண்டுச்சுன்னா, கண்டிப்பா அவங்கள தொழில்ல ஒரு நட்டமோ, லாஸோ ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து உண்டாகும். இல்லன்னா எதிர்பார்த்த வந்து லாபம் கிடைக்காது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு சரி இதெல்லாம் வந்து இருந்தா அவங்களால தொழில் செய்ய முடியுமா? அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, கண்டிப்பா தொழில் நல்லா இருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா அவங்களால செய்ய முடியும். ஒரு ஒரு ஜாதகத்த பொறுத்து அதிக முதலீடு போட்டு செய்ய முடியுமா? குறைந்த முதலீடு போட்டு செய்ய முடியுமா? அப்படிங்கிறது வந்து அமையும். தொழில் செய்யணும் அப்படின்னா, கண்டிப்பா சனி பகவான் வந்து நல்லா இருந்தா மட்டும் தான் தொழில் செய்ய முடியும். இன்னொரு என்னன்னா, ஒரு ஜாதகத்துல ஹையஸ்ட் டிகிரி உள்ள தொழில எந்த கிரகம் இருக்கோ, அந்த கிரகத்தோட ஹையஸ்ட் டிகிரில உள்ள தொழில நீங்க செஞ்சீங்க அப்படின்னா, வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்த வந்து கண்டிப்பா சந்திக்கலாம். அந்த ஹையஸ்ட் டிகிரி உள்ள கிரகம் தசாபுத்தி அந்தரம் நடத்தணும். தசாபுத்தி அந்தரம் நடத்தினா மட்டும் தான், நீங்க அந்த தொழில செஞ்சு, அந்த தசாபுத்தி காலங்கள்ல முன்னேற்றம் அடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு, உங்களிடமிருந்து நன்றி. விடைபெறுகிறேன். விஜயகுமார் திருஞானம், திருச்சி துவாக்குடி. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம